Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Instagramல வந்து பாத்தீங்கன்னா blendன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீச்சரை வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபீச்சர் எதுக்காக யூஸ் ஆகுது, இந்த ஃபீச்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல Instagramல வரக்கூடிய புதிய அப்டேட்ஸ்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல இந்த பிளெண்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷார்ட்டா வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த பிளெண்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர்ல அந்த சாட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பிளெண்ட் அப்படின்ற அந்த ஃபீச்சர்ல உள்ள போயிட்டு நம்ம வந்து ஒரு லிங்க் வந்து அனுப்புறோம் அப்படின்னா, ஜாயின் பண்றதுக்கான இன்வைட் அனுப்புறோம் அப்படின்னா, இப்போ யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க வந்து அதுல ஜாயின் வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஷோ ஆகும். அதாவது அவங்க பார்க்கக்கூடிய ரீல்ஸா இருக்கட்டும், நீங்க பார்க்கக்கூடிய ரீல்ஸா இருக்கட்டும், அது ரெண்டுமே ஒட்டுக்கா ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். அவங்களுக்கும் காமிக்கும், உங்களுக்கும் காமிக்கும். நீங்க அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நீங்க வேற மாதிரி உங்களுக்கு வேற டேஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு வேற டேஸ்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வீடியோ வந்து நீங்க பார்ப்பீங்க. நீங்க எது சம்மந்தப்பட்ட ரீல்ஸ் வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நார்மலாக இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதே போல தான் உங்க ஃப்ரெண்டு என்ன ரீல்ஸ் வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த பிளெண்ட் ஃபீச்சர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இது போல நீங்க பிளெண்டில் ஒரு இன்வைட் லிங்க் அனுப்பி நீங்க உங்க ஃப்ரெண்டை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி வீடியோ பார்க்குறாங்க, நீங்க எந்த மாதிரி வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்கான வீடியோஸும் அவங்க பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல சஜெக்ஷன் பண்ணி காமிக்கும். அது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துடலாம் 2 பேரும் என்னென்ன வீடியோ பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்க ஒரு ஃப்ரெண்டோட டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கு, அவங்க பார்க்குற வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க கூட நீங்க வந்து இது போல அந்த பிளெண்ட்ல கனெக்ட் பண்ணி நீங்க வந்து ரீல்ஸை பார்க்கலாம். இப்போ வந்து அவங்களுக்கு சரியில்லை, நான் வேற ஒரு ஃப்ரெண்டோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் அது போல இன்வைட் லிங்க் அனுப்பி நீங்க வந்து அவங்களுடைய ரீல்ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது போல நீங்க சஜஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது போல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கனெக்ட் பண்ணி நீங்க வந்து அவங்க பார்க்குற ரீல்ஸ் நீங்க பார்க்குற ரீல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் அப்படின்ற ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. நீங்க ஜாயின் பண்ணிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கும்போதே தெரியும். இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் சேம் ஒரே மாதிரியான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். அவங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது சரி, நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது சரி, ஒரே மாதிரியான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த பிளெண்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து இன்ஸ்டாகிராம்ல எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பிளெண்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சரை எப்படி பயன்படுத்துவதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வழியாக நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதனால கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 மொபைல் ஷோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருக்குது என்னோடது, ரெண்டாவது இருக்குது ஃப்ரெண்டோடதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப்ல ரைட் சைடில் இருக்கக்கூடிய மெசேஞ்சர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். மெசேஞ்சர் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து எந்த ஃப்ரெண்டுக்கு அது போல நீங்க வந்து ஒரே மாதிரியான ரீல்ஸ் வர மாதிரி நீங்க செட் பண்ணுவோம், பிளெண்டை செட் பண்ணுவோம், அவங்களுடைய கான்டாக்ட் சாட்ல வந்துட்டு அவங்களுடைய கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய சாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து சாட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேலே டாப்ல உங்களுக்கு பிளெண்ட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த ஐக்கான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளெண்ட் அப்படின்ற ஐக்கான். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க இன்வைட் சொல்லிட்டு இருக்கு. இன்வைட்டை கிளிக் பண்ணுங்க. இன்வைட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இன்வைட் வந்து இது போல வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். இப்போ வந்து அவங்க வந்து இந்த இன்வைட்டை பார்த்துட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட ஃபோன்ல இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப்ல ரைட் சைடில் இருக்கக்கூடிய மெசேஞ்சர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஞ்சர் ஐக்கானுக்குள்ள போயிட்டு மறுபடியும் அவங்களுடைய கனெக்ட்ல போயிட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ மெசேஞ்சர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ அவங்களுடைய கனெக்ட்ல இருந்து அந்த இன்வைட் வந்து வந்திருக்கும். இப்போ அவங்களுடைய கனெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட கனெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இதுல வந்து பாருங்க கோ டு பிளெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேஜ்ல கோ டு பிளெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க ஜாயின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜாயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஜாயினை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் ஆயிடுவீங்க. இப்போ வந்து பாருங்க பிளெண்ட்ல வந்து நீங்க ஜாயின் ஆயிட்டீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மொபைல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஜாயின் ஆனது வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். இப்போ வந்து பாருங்க டைரக்டா அந்த ரீல்ஸ் பார்க்கக்கூடிய அந்த ரீல்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போயிடும். நீங்க வந்து இந்த கோ டு பிளெண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா தெரியும் ரீல்ஸ் ஷோ ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மொபைல்ல கோ டு பிளெண்ட் வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ 2 போன்லயும் சேம் ஒரே மாதிரியான ரீல்ஸா வந்து காமிக்கும். உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிற பாருங்க. இப்போ வந்து நீங்க இது போல நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் இப்போ வந்து பாருங்க ஸ்க்ரோல் பண்றேன். இது போல நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் இப்போ சேம் ஒரே மாதிரியான வீடியோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ வந்து பாருங்க இந்த போனை ஸ்க்ரோல் பண்றேன். இப்போ வந்து நீங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான வீடியோ பார்க்கலாம். நீங்க வந்து வேற வீடியோ பார்க்காம ஒரே மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஒரே மாதிரியான வீடியோஸ் வந்து சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ எல்லா வீடியோவும் அதே போல தான் வந்து பாத்தீங்கன்னா சஜெஷன் வந்து பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நீங்க ஒரு போன்ல நீங்க பேக் போயிட்டு நீங்க உள்ள வரும்போது அந்த இப்போ முன்னாடி இருக்கவங்க பாத்துறாங்க அப்படின்னா இப்போ அவங்க பார்த்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 2வது போன்ல வரும். அது சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறி வரும்.
ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடலாம் பேக் வந்துட்டு அது வந்து எப்படி வந்து சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க, நான் மறுபடியும் இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்றேன் பேக் வந்துட்டு. இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் மெசஞ்சருக்குள்ள போயிட்டு அந்த கான்டெக்ட்குள்ள போயிட்டு மறுபடியும் கோ டூ பிளண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கோ டூ பிளண்ட் வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ இந்த ரீல் வந்து வருது. இப்போ வந்து பாருங்க, நான் இப்போ இந்த ரீல் வந்து வந்துருச்சா? இப்போ வந்து மறுபடியும் நான் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபோன்ல இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் மெசஞ்சருக்குள்ள போயிட்டு மறுபடியும் அவங்களுடைய கான்டெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, மறுபடியும் அந்த கான்டெக்ட்குள்ள போயிட்டு கோ டூ பிளண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கோ டூ பிளண்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து மறுபடியும் இப்போ அந்த ஃபோன்ல வரக்கூடிய ரீல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து சஜெஷன் பண்றாங்க. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃபோன்ல என்ன ரீல் வீடியோ குடுக்குறானோ அதே வந்து பார்த்தீங்கன்னா சஜெஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து ரீல்ஸ் வீடியோஸ வேகமா ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஸ்லோவா பார்ப்பீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ரீல்ஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் மாறி வர மாரி தெரியும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சரியா தான் சஜெஷன் வந்து பண்ணுவாங்க. நீங்க வேக வேகமா பார்க்கும்போது அது வந்து மாறி வர மாரி தெரியும். ஓகே, இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இது போல நீங்க ரீல் வீடியோ வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ வந்து 2 பேத்துக்கு ஒரே மாதிரியா சஜெஷன் வந்து பண்ணக்கூடாது. நான் வந்து வேற வீடியோ பார்க்கணும், அவங்க வந்து வேற வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ இப்போ மேல டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செட்டிங்ஸ் ஐகான் இருக்கும். இப்போ மேல டாப்ல இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய ஃபோன்ல பாருங்க, மேல டாப்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு, இப்போ இதுல வந்து பாருங்க, ரிமூவ் ரீல் ஃப்ரம் யுவர் பிளண்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கேன்சல் ஆயிடும். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன்ல தான் வரும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக இன்னொரு ஃபோன் வந்து நான் அதே போலவே மேல டாப் ரைட் சைடுல கூடிய செட்டிங்ஸ் ஐகான் வந்து கிளிக் பண்ணி ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, அந்த ஃபோன்ல மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து ஒரு பாப்பப் வருது. இப்போ இதுல வந்து பாருங்க, அந்த ஆப்ஷன் வந்து இல்ல. ரிமூவ் ரீல் ஃப்ரம் யுவர் பிளண்ட் அப்படின்றது ஆப்ஷன் இல்ல. யார் ஃபோன்ல இருக்கோ ரிமூவ் ரீல் ஃப்ரம் யுவர் பிளண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ அந்த பிளண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். அதாவது இப்போதைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இப்போ வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது 2 பேத்துக்கு ஒரே மாதிரியான வீடியோஸ் வந்து காமிக்காது. மாறி மாறி தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஓகே, இப்போ இதுவே நீங்க வந்து இந்த பேஜ் விட்டு நீங்க பேக் போயிறீங்க அப்படின்னா, பேக் போயிட்டு நீங்க திரும்ப வரும்பொழுது உங்களுக்கு மறுபடியும் பழைய மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஜஸ்ட் அந்த உள்ள இருக்கும்போது வந்து வேணா அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து உள்ள வரேன். மறுபடியும் இந்த ஃபோன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரேன். உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சஜெஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் ஸ்க்ரோல் பண்றேன் இதுல. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க, திரும்பவும் ஒரே மாதிரியான வீடியோஸ் வந்து சஜெஷன் வந்து பண்றாங்க. ஓகே, நீங்க மறுபடியும் எனக்கு ஒரே மாதிரி சஜெஷன் பண்ண வேணாம், உங்களுக்கு மாத்தி பண்ணணும் அப்படின்னா, வேற ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, மறுபடியும் நீங்க ரிமூவ் ரீல் ஃப்ரம் பிளண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த பிளண்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சரே வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இது வந்து பிடிக்கல, நான் வந்து அவங்களுடைய கான்டாக்ட்ல இருந்து இந்த பிளண்டை வந்து நான் ரிமூவ் பண்ணணும், லீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது எப்படி லீவ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ்லேயே வந்து பாருங்க, மேல டாப்ல உங்களுக்கு ரைட் சைடில் செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு, செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே மறுபடியும் அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப் வந்து வரும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, லீவ் திஸ் பிளண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லீவ் திஸ் பிளண்ட் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து லீவ் திஸ் பிளண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். நீங்க லீவ் திஸ் பிளண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, லீவ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லீவ் திஸ் பிளண்ட் சொல்லிட்டு இதுல லீவ் சொல்லிட்டு இருக்கு. லீவ் வந்து கிளிக் பண்ணுங்க. லீவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து லீவ் ஆயிடும். அதாவது இப்போ அந்த பிளண்ட் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும், ரிமூவ் வந்து ஆயிடும். இப்போ வந்து இப்போ நான் ரெண்டாவது இருக்கக்கூடிய ஃபோன்ல வந்து நான் பேக் வரேன் பாருங்க. பேக் வந்துட்டு நான் திரும்ப கோ டு பிளண்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கோ டு பிளண்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ அந்த ரீல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. இப்போ வந்து பாருங்க, எரர் தான் வரும். இது போல வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஐகான் காமிச்சு உங்களுக்கு எரர் காமிக்கும். இப்போ இந்த ஃபோன்ல வந்து நான் மறுபடியும் கிளிக் பண்ணும்போது கோ டு பிளண்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் காமிக்கும். மறுபடியும் ஒரு இன்வைட் லிங்க் அனுப்பி மறுபடியும் உங்களை ஜாயின் பண்ண வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீல்ஸ் வீடியோ வந்து காமிக்கும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படி தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல பிளண்ட் அப்படின்ற அந்த ஃபீச்சரை வந்து பயன்படுத்துறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.